இருந்துச்சு. வேலை நல்லா நம்ம உன்னிச்சு கவனிச்சோன்னா வேல் வந்து இப்படி இருக்கும். ஒரு பகுதி வந்து கூர்மையாகவும், ரெண்டாவது பகுதி வந்து அகன்றும், மூணாவது பகுதி வந்து ஆழ்ந்தும் இருக்கும். ஸோ அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா கூர்ந்து அகன்று ஆழ்ந்து இருக்கணும். அந்த அறிவு முருகனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை முருகனை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ ஆயுதமாக மாறணும். இதை கருத்தில் வச்சு தான் பழனியில் இருக்க முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. தண்டம் அப்படின்னா அறிவு, அறிவே ஆயுதபாணி, அறிவை ஆயுதமாக கொண்டுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் தண்டத்துக்கு இருக்கேன்னு சொல்லுவோம். தண்டத்துக்கு இருக்கேன்னா அறிவுக்கு இருக்கேன்னு தான் அர்த்தம். ஆனால் நீங்கள் டவுன் சவுத் போய் பார்த்தீங்க அப்படின்னா தண்டம் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அறிவு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை ஏப்பா இப்போ சொல்கிற, நமக்கு என்ன இதில் கிடைக்க போகுது அப்படின்னா நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அறிவோடு சேர்த்து ஆற்றலையும் கொடுக்கணும். இதை வந்து நம்ம எப்படி பெறுறது? ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுறதா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா முருகன் மட்டும்தான் அறிவோடு சேர்த்து